எல்லாருக்கும் வணக்கம். அங்கேருந்து வரும்போதே மூச்சு இறக்குது, ஆட்டோ வச்சு இப்போ வரணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு. எனிவே முக்கியமாக பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். முக்கியமாக அந்த 4 monkeysன்னு ஒரு பேனர் பேர் வச்சிங்களே, யார் அந்த ஜாம்பவான்? நீந்தானா? ரூபன் நீந்தான் தெரியுது. அதுவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, இட்ஸ் வெரி க்யூட். அதில் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் ஒன்று. அதாவது காமெடி சென்ஸ் இருக்கிறத விட காமெடி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னிலையில் இருக்கிற ஆள். அதுலேயும் முக்கியமாக எங்களெல்லாம் கரெக்டாக வேலை வாங்குவார். மீட்டர் தாண்டக்கூடாது, அந்த மீட்டர்லேயே இவ்வளோ போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டாக யூஸ் பண்ணுற ஆள். பாபு பற்றி கேட்கவே வேணாம். பாபு இப்போது ட்ரெமெண்டஸாக முன்னுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஒரு போட்ட சட்டை மாதிரியே ஒரு கதாபாத்திரம், கரெக்டான கோர்க்காங்கிற டைட்டில் வச்சு என்ன டைரக்டர் நைட்டு போட்டு கொன்னார். அது ஒன்று தான் எனக்கு பெரிய விஷயம். ஆனால் நைட்டு தான் கொடுக்க முடிஞ்சது பாபுவால். அவ்வளோ படங்கள் லைனில் ஒரு நாளைக்கு 4 படம் 5 படம் நடிச்சிட்ருக்காரு. அந்த பிஸிலையும் இந்த படத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு கொடுத்ததுக்கு பாபுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் சாங்கு இங்கு எல்லா விஷயம், முக்கியமாக அந்த டாக் ட்ரெயினர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் நன்றியும். முக்கியமாக இதில் சொல்கிறது எனக்கு என்ன, இந்த மாதிரி படங்களை வாங்கிறதுக்குன்னு ரொம்ப பேயாக அலைவோம். வாங்கின லிப்ரா முதலாளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த முகம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அவ்வளோ காசுகளை கொண்டு கொட்டும். ரொம்ப நாளைக்கு கழித்து எனக்கு தலைநகரத்தில் தான் நானும் வடிவேலு நடித்தது கொஞ்சம் லெங்க்தியான காமெடி. அதுக்கு பிறகு இந்த படத்தில் தான் கிட்டத்தட்ட 10 minutes கேப் இல்லாமல், ஒரு வேளை ரூபனோட கை இதில் ஏதான வெட்டி கிட்டி போட்டாரா இருக்கா, அது இருந்துச்சுன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த வருஷத்துக்கு நானும் ஆனந்தராஜ் யோகி 3 பேரும் நடித்த காமெடி சீன் நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்க. அப்புறம் இசை ராஜா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்டண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படத்தில் கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாக்கு மனம் திறந்து பாராட்ட வந்த லெஜெண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கருப்பழனியப்பன் பொங்குவார். அடுத்த வாரத்துக்கு ஃபுல்லாக அது ஓடும். அதனால் நீங்கள் அதை கேட்டு ரசிங்க. தேங்க்யூ. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் ஒன்றா சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்காங்க. அது சிலது ரிலீஸ் ஆகாமலேயும் போயிருக்கு. ஏன்னா ஒரு 2-3 படங்களில் நானும் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள்லாம் படம் பண்ணுறோம் அப்படின்னு வந்த சில ப்ரொடக்ஷன்ஸ். ஆனால் ஒரு 3 டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பெரிய விஷயம். அந்த 3 டெக்னீஷியன்ஸுமே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பொறுப்பாக இந்த படத்தை நல்லா செதுக்கி ஒரு நல்ல படமாக எடுப்பாங்க டெஃபினட்டாக. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். எல்லாரும் அட்டெண்டன்ஸ் கரெக்டாக வந்தாச்சா, கார் எல்லாருக்கும் போயாச்சா, மியூசிக் டைரக்டருக்கு சாப்பாடு வந்துடுச்சா, அங்கே பேட்டா போயிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த 4வது மங்கி பொய்யா என்னை மேடை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன். கிஷோர் ஒரு வாட்டி மேடைக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இவர் தான் அந்த 4வது மங்கி. ஒரு நல்ல டீமை செட் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் ராஜாரின்கிட்ட பேசும்போது இதான் ஃபஸ்ட் படம் அப்படின்னு தெரிய வந்தது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு புது மியூசிக் டைரக்டர், திறமைசாலிகளுக்கு ஒரு கேன்வஸே இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ டெஃபினட்டாக இது பார்க்கறதுக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் ராஜாரியா கிட்ட சொன்னது என்னென்னா ஓகே உங்களால் இந்த படம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஹிட்டு படம் கிடச்சிருக்கு. இதனால் ராஜா ஆரியன் அவருடைய பேர் நிறைய பேருக்கு தெரிய வரும். அது ஒரு என்ட்ரி வே இன்டு தி இண்டஸ்ட்ரி. ஏன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய டேலண்டட் பீப்புள் இன்னும் அந்த ஒரு பிரேக் கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு ஹிட் படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஸோ அது ஒரு வாழ்த்துக்கள் அவருக்கு. அண்ட் 4 monkeysக்கு வாழ்த்துக்கள். அண்ட் லீப்ரா ரவி, குட் லக் ஃபார் த ஃபிலிம் அண்ட் இட் லுக்ஸ் லைக் அ ரியலி ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் டு யூ.
காட் பிளஸ். அண்ட் 100th டே ஃபங்க்ஷனில் மற்ற டைரக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் பேசுகிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, சீனியர்ஸ் உட்காந்துருக்காங்க, பத்திரிகையாளர்களுக்கும். இந்த படத்துடைய டைரக்டரை பற்றி முதல்ல சொல்லணும். ஏன்னா அவர் யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல. எதுக்காக நான் நீங்கள் சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு முன்னால் யார்கிட்ட சார் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை சார், நான் ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அவர் எடுக்கிற ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண பாஸ்ட்டு கண்டினியூட்டிகள், அவங்க கூட இருக்கிற உதவி இயக்குநர்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாங்க. இதில் டயலாக் சொல்லிக் கொடுக்குற ஒரு விதம் ஒன்று இருக்குது. மயில்சாமிக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி மயில்சாமி மாதிரியே சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு உதவி இயக்குனர் இருக்கார். யோகி பாபுக்கு சொல்லும் போது அவர் ஸ்டைலில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, இது ஒரு திறமை. நடிக்கும்போது டைலாக் லென்த்தாக இருந்ததுன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு இருப்பாங்க ஒரு யூனிட்டில். அது எல்லாத்துக்கும் வராது, அது ஒரு சில பேத்துக்கு தான் வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே ஒரு அற்புதமான திறமைசாலிகள். இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தேன். எத்தனையோ பேர் காதால் கேட்டு இவருக்கு இப்படி ஒரு குரலா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த மேடையில் அற்புதமான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்கார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் கூட கிட்டத்தட்ட 30 நாள் லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, பல நாடுகள், அமெரிக்கா கொண்டு டூர் போய் அவரோட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக நிகழ்ச்சிலாம் பண்ணிட்டு வந்தோம். அவரை ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது பயணங்கள் முடிவதில்லைங்கிற படத்துடைய சாங்கு ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு ஏவிஎம்மில். அப்போ டேக் அப்படின்னா யாரும் உள்ளே போக மாட்டாங்க, லைட் ஒன்று எரியும். நான் ஈஸியாக உள்ளே போயிட்டு வருவேன் எல்லா இடத்துல, ஏன்னா எல்லாமே நல்லா பழக்கங்கிறதுனால. அப்போ போகும்போது பார்த்தா ஒரு பாட்டு ஒன்று போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு இருமல் சத்தம், அப்புறம் பாட்டு. நான் நினச்சேன், யாரோ பாட முடியாமல் இரும்பிகிட்டே பாடுறாங்களே, கட் பண்ண சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு. இது என்ன பாட்டு எதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பயணங்கள் முடிஞ்ச படம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, மணி ஓசை அந்த பாட்டு, கண்ணன் பாடும் இந்த பாட்டில் இரும்பிகிட்டே போமாப்பா. அப்போது அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பாடலாகவே கொடுத்தவர் திரு எஸ்பி அவர்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவர் மேடையில் இருக்கிறார், அவர் பக்கத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் நடக்கவே முடியாது, யாராலையும் கஷ்டம். திருவண்ணாமலை தீப நிகழ்ச்சியில் போய், அண்ணே இந்த மாதிரி நீங்கள் வந்து தீபத்தன்னைக்கு நீங்கள் பாடணும் அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேர் வருவாங்கண்ணே? ஊருக்குள்ளே ஒரு 25 லட்சம் பேர் இருப்பாங்கண்ணே, கோயிலுக்குள்ளே ஒரு 15,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு. அந்த கூட்டத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்துடுவியான்னு கேட்டார். அது உண்மையிலே நான் கூட்டிகிட்டு வரல, அது அண்ணாமலையோடைய பவர். நான் கூப்பிட்ட ஒரு காரணத்துக்காக எனக்காக வந்து அங்கே அந்த கோயிலில் பாடி கொடுத்தார். அதனால் அந்த திருவண்ணாமலையிலேயே எனக்கு அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்தேன். அண்ணா, இந்த மண்ணில் நான் இருக்கும் வரை அந்த உதவியை என்னால் மறக்கவே முடியாதுண்ணா. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க சார்லி சார், மனோபாலா எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க. யோகி பாபு அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக நான் அவருன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் உரிமையாக பேசிக்கூடியவங்க. நான் அவரை தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்ன நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். பட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது என்கிட்டையும் சொல்லியிருக்கார், நானும் பார்த்துருக்குறேன். பட் இப்போவும் ஒரு கஷ்டம்தான் படுறாரு. அன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டார். இன்றைக்கி நிறைய இடத்துல போய் தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், வெடிய அதுவும் கஷ்டம் தானே. அதை விட இது பயங்கரமான கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தூங்குறது, 3 ஹவர்ஸ் தூங்குறது, அளவான சாப்பாடு, அளவான தூக்கம் மறந்தால் உடம்பு நல்லா இருப்பாங்க. ஆனால் பட் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க யோகி பாபு சார். யார்கிட்டையுமே நீங்கள் கெட்ட பேர் வாங்கலை. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த படம்
இந்த சமுதாயத்தில், இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ சீரியஸான விஷயங்கள் நடந்ததோ, எவ்வளோ நகைச்சுவையான விஷயங்கள் நடந்ததோ அத்தனையும் இந்த படத்தில் எப்படி எப்படி காட்டினா இந்த ஜனங்க விரும்புவாங்க அப்படிங்கிறத மட்டுமே மனசில் வச்சுட்டு, இது ஒரு முழுக்க முழுக்க நகைச்சுவை படம்தான். இதில் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது. அப்படியே இருந்து அவங்க நினச்சிட்டாங்கன்னா அது அவங்க தப்பு. இது முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நான் நினைக்கும் போது கேட்டேன், எப்படி சார் அந்த சீனெல்லாம் எழுதுனீங்க? இல்லை சார், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, ஆனால் அது சீரியஸாக தான் ஜனங்க பார்த்துருக்காங்க, இதை நம்ம நகைச்சுவையாக சொல்கிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி கான்செப்ட் படம் ஆங்கிலத்தில் வந்திருக்கு, அது ரொம்ப சீரியஸாக இருக்கும், அதை நம்ம வச்சு எடுக்கிறோம். ரொம்ப ஓப்பனாக எதையுமே மறைக்காமல் இயக்குனர் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. எனவே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது மூலியமாக முதல் போட்டவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறது காரணம்னா அப்படி தானே இருக்கணும். இந்த படம் வெற்றி அடையும் என்று நான் வணங்கும் எனது அண்ணாமலையார்ட்டையும் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர்ட்டையும் அதை கோரிக்கையாக வைத்து இந்த படம் சக்ஸஸ் ஆகும் என்று விடைபெறி நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவரும் என்னை மன்னிக்கணும். ஆக்சுவலாக இது எல்லா படத்துக்கும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் போய் ஃபார்மலாக பேசுகிறதுங்கிறது வேறு, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக. இது எங்கள் படம், முன்னாடியே வந்திருக்கணும். ரியலாகவே ஷூட்டிங், அதனால தான் ஃபுல் ஹேண்டை கூட மடக்க முடியல, காரணம் தான் சட்டையை மாற்றினேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கூட்டணிக்கு கிடைத்த ஒரு படம். 4 மங்கி ஸ்டூடியோன்னு வச்சுருக்காங்க. கேட்குறது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் மங்கிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். உனக்கு இங்கே அரிக்குதுன்னா ஒன்று சொரிஞ்சு விடும், உனக்கு தலையில் பிரச்சனை ஒன்று பேன் பார்த்து விடும், ஒன்று சின்ன ஃபீலிங்கில் பசியோடு இருக்குதுன்னா எதாவது பண்ணி ஊட்டி விடும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரே ஒத்தையாசையாக இருக்கும். ஜிம்பன்சி குரமெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதேமாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல், ஒருத்தர் பிரச்சனையை ஒருத்தர் சுமந்து இந்த ப்ராஜெக்டை 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் 4 மங்கி ஸ்டூடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப விகரஸாக எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு கட்டத்தில் டக்குன்னு அப்படியே ஒரு டல் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய ஃபினான்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆள் முன் வந்தாங்க. அவங்க திடீர்னு பின்வாங்கிட்டதால் இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும்போது இந்த 4 மங்கிஸும் சேர்ந்து அப்படியே இந்த கிரிக்கெட்க்கு ஆரம்பிக்கிறப்ப 4 பேர் சேர்ந்து இப்படி பேசுவாங்க இல்லையா, இந்த இந்தியா டீம்லாம் சேர்ந்து அப்படி பேசுவாங்கல்ல, அப்படி ஒரு தேசிய கீதம் பாடி ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. எனி 2 மந்த்ஸ் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சுது. அதுக்கு முக்கிய காரணம் இவ்வளோ பிஸியாக இருக்கிற என்னுடைய பிரதர் திரு யோகி பாபு அவர்கள் இந்த படத்தை நேற்று நைட் அண்ட் டேயாக உழைச்சி ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. பகல் ஃபுல்லாக ஒரு ஷூட்டிங்கில் இருப்பார், நைட்டு ஃபுல்லாக அந்த தூக்கத்தோடையே வருவார். ஆனால் ஷார்ட்டுன்னு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஸ்பெஷல் ஒன்லைனில் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லோரும் நினச்சிருக்காங்க இந்த படம் வந்து யோகி பாபு வந்து அங்கங்கே வந்து ஒன்லைனரை போட்டு அப்படி பின்னிட்டே இருப்பார், அதுதான் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. அது இல்லை, இது யோகி பாபு சாருடைய ஸ்பெஷல் படம். அவர் படம் எத்தனையோ படம் பார்த்துருப்பீங்க, அவருடைய ஒன்லைனருக்கு வயிறு கொடுங்க சிரிச்சிருப்பீங்க. இந்த படம் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை வச்சு பண்ண வேண்டிய படத்தை நம்முடைய பிரதர் யோகி பாபு வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எத்தனை விஷயம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் காமெடியை கலந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. இது அவருக்கு 3வது வெற்றி படமாக இருக்கும். எப்படின்னா டார்லிங், இப்போ லேட்டஸ்ட் ஹிட்டு 100, இப்போ அடுத்த ஹிட்டு வந்து கூர்கா. ஒரு கல்ல 2 மாங்காய் ஒரே வயசில் 2 ஹிட்டு கொடுக்குற டைரக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் ஆச்சு. ஓல்டன் பீரியட்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடில் கொடுத்துருக்காங்க நிறைய டைரக்டர்ஸ். ஒரே வயசில் 2 படம் ஹிட் ஆகி, மலையாளத்தில் ஒரே வயசில் 3 படம் ஹிட்டான டைரக்டர்ஸ் இருக்காங்க. தமிழில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 படம் ஹிட்டு கொடுத்த டைரக்டர் இல்லை. அந்த விதியை இந்த படம் வந்து உடைக்கும் நான் நம்புகிறேன். கூர்காவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் ட்ரெய்லர் இன்னும் பார்க்கல. ட்ரெய்லர் நான் இருக்கலான்னு தெரியல. ஓப்பனிங் நான் தானே. நம்ம எவ்வளோ படத்தில் காமெடி கலந்த வில்லனாக பண்ணியிருக்கோம், சீரியஸ் வில்லனாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் முதல் முறையாக டைரக்டர் வந்து என்னை கிளைமேக்ஸில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக என்னை நான் வந்து யாரையும் அழ வச்சதில்லை, நானும் அழுததில்லை பெரும்பாலும். ஆனால் இந்த படத்தில் முதல் முறையாக கிளைமாக்ஸில் என்னை அழ வச்சார். எனக்கு இந்த அழுகிற சீனில் நடித்ததே கிடையாது நான் லைஃப்பில். ஒன்று டெரர் இல்லைன்னா காமெடி. அழுகணும் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக ஃபீல் பண்ணேன். ஐயோ, லைஃப்பில் நம்ம அழுது நம்மளே பார்த்ததில்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களும் பார்த்ததில்லை, கேமராமேன் பார்த்துட்டு கேவலமாக இருக்குன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சேன். அதனால் ஒரே டேக்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நிமிஷம் ஃபுட்டேஜை ஒரே டேக்கில் எடுக்கிற அளவுக்கு நான் நடித்தேன். அதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணது டைரக்டர் ஷாம் ஆண்டன் சார். ஒரு நல்ல ஒரு டாப் ஆங்கிள் க்ரேனை வச்சு அப்படியே சார்கிட்ட போயிட்டே இருங்க சார், நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு என்ன ஃபீலிங் அதை மட்டும் சொல்லுங்கள் சார், அதான் சார் சினிமா, எங்களுடைய ஃபீலிங் ஓரமாக வைங்க சார், உங்களுக்கு என்ன இந்த சீக்வன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் பண்ணுங்கள் சார், எனக்கு அது போதுனாரு. நான் ரியலாகவே என்னுடைய குடும்பத்தை நினச்சி அந்த சீனை நான் பண்ணேன். ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. என்னை சுதந்திரமாக விட்டு
இந்த கூர்கா படத்தில் ரவிமரியாவுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு காட்டின இயக்குனர் சாம் ஆண்டனுக்கு மிகுந்த நன்றி. அதுபோக இந்த படத்தில் 4 மங்கி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு மிக பவ்யமாக யார் பிடிச்சதுனே தெரியாமல் பின்னணியில் இருந்து இந்த படத்தை தயாரித்த கிஷோர் சார், அதுக்கு மேலே எடிட்டர் ரூபன் சார், இன்னொரு மெர்சன் பேர் எனக்கு ஞாபகத்தில் வரல, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கெல்லாம் மேலே என்ன சொல்கிறது, திரு யோகி பாபு என்னோட பிரதர் நான் சொல்லி ஆகணும். எத்தனையோ நம்ம காமெடி நடிகர்களை பார்த்துருக்கோம், நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நான் டைலாக் எழுதி கொடுத்துருக்கேன், காமெடி ட்ராக்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், சரி டைலாக் ரைட்டரா. ஆனால் சமீப கால காமெடி நடிகரில் மிக உன்னதமாகவும் சக நடிகர்களை நேசிக்கிற ஒரு ஆளாகவும் பக்கத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கு இந்த டைலாக் நீங்கள் பேசுங்க அதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதை கொடுக்குற லாபமாகட்டும் ஒரு மனிதநேயமிக்க ஒரு காமெடி நடிகர் இருக்காருன்னா அது யோகி பாபு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இது ஏதோ ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 3-4 படம் தான் பண்ணுறேன். அந்த 4 படத்துலேயே அவர் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டயர்டே இல்லாமல் யாரை பார்த்தா அண்ணா வாங்கினேன் அண்ணா வாங்கினேன்னு ஒரு விருந்தோம்பல் எல்லாத்தையும் பண்ணுவார். யாருக்காக தான் அண்ணனுக்கு ஒரு பிளாக் காப்பின்னு கொடுங்க சொல்லுவார். நம்மலாம் வந்து 2 படம் நடித்தாவே என்ன சொல்கிறது அப்படியே டைம்னஸ் வந்துடும், யாராவது வந்தால் அவ்வளோ பஸ் வாங்க அப்படிமோ அவ்வளோ படம் நடிச்சுட்டு வராரு. ஆனால் அந்த எனர்ஜி 1% கூட குறையாமல் இந்த படத்தில் எல்லாரையுமே வந்து என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணார். இந்த படம் ஃபுல்லாக நைட் ஷூட்டிங் நடந்தாலும் ஒரு பகலில் நடந்த சுறுசுறுப்பு இருந்துச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படம் இதுவரை தமிழ் திரையுலகில் உண்மையிலே காணாத ஒரு கதை. அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், ரசிங்க. மீண்டும் ஒருமுறை சாம் ஆண்டன் மற்றும் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கோ டைரக்டர்ஸ் விநாயக் சார், பிரதீப், இப்படி 7-8 அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை சுற்றி வந்து என்னுடைய ஃபேன்னு சொன்னாங்க. அதை விட எனக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா இந்த படத்தோட கதையை சொல்ல வந்தார் சாம் ஆண்டன். ஒரு சீன் சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்து, சார் இப்போ உங்களை மாதிரி அவன் நடிச்சு காட்டுவான் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்ன மாதிரி நடிச்சு காட்டுவேன்? ஆமாம் சார் உன்ன மாதிரி எங்களை மாதிரி நடிச்சு காட்டுவான் சார் அப்படின்னாரு. மிஸ்டர் விநாயக், நான் எப்படி கை போகுமோ, எனக்கு எப்படி கண்ணு போகும், எனக்கு எப்படி மூக்கு போகுமோ, நான் எப்படி ஸ்பீடாக பேசணும், அதேமாரி அந்த சீன் அப்படியே ரிவீல் பண்ணி காமிச்சார். நான் சினிமாவில் எதுவுமே செய்யலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருந்தேன். ஆனால் என்னையை மிமிக்ரி பண்ணி என்னுடைய பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விநாயக், உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப அழகாக என்ன மாதிரியே வந்து மயம் பண்ணீங்க. தேங்க்யூ. அவங்க கேட்ட டேட்டில் என்னால் கொடுக்க முடியல, நான் 3 படம் பண்ணிட்டு இருந்தேன், சாரி சார் முடியலை அப்படின்ட்டேன். ஆனால் விநாயக் என்னை பார்த்து பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் மெல்ட் ஆகி ஒரு படத்தை கேன்சல் பண்ணி தான் அந்த படம் நடித்தேன். அந்த படம் எனக்கு லாஸ் ஆனாலும் இந்த படம் கூர்கா மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும், சக கலைஞர் திரு அண்ணன் சார்லி அவர்கள், அவரோட எந்த படமே நான் நடிச்சதில்லை. இதான் ஃபஸ்ட்டு படம். நான் தூரத்துலேருந்து ரசிச்சிருக்கேன், சின்ன வயசுலேருந்து தேட்டரில் பார்த்து ரசிச்சிருக்கேன், பொய்க்கால் குதிரையிலேருந்து ரசிச்சிருக்கேன், வருஷமெல்லாம் 16 அவருக்காகலாம் சில இடங்கள் பார்த்துருக்கேன். காதலுக்கு மரியாதைலாம் வந்து அவருடைய பங்களிப்பு அதிகம். ஆனால் அவர் கூட நடிக்கவே இல்லைங்கிற ஃபீலிங் இருந்துச்சு. அந்த குறையும் இந்த படத்தில் நான் போய்கிட்டேன். நான் பண்ண மிளகா படத்தை பற்றி சொன்னார். ஏன்னா மிளகா கதையெல்லாம் சொல்லியெல்லாம் ஓகே பண்ண முடியாது சார் அப்படின்னாரு. ஏன்னா அந்த கதை வந்து சொல்லியெல்லாம் ஓகே பண்ண முடியாது, அதை ஸ்மெல் பண்ணிங்க. அஸ் எ கிரியேட்டராக ரொம்ப நன்றினேன். அப்புறம் என் நண்பர் கருப்பாளனைப்பன், தமிழா நிகழ்ச்சியில் உங்களை வந்து எல்லார் வீட்லையும் டெய்லி எட்டி பார்க்குற ஒரு ஆள். எங்கள் இயக்குனர் ஜாதியிலேருந்து இன்றைக்கி டிவி மீடியாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற கருப்பள்ளிப்பன் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எஸ்பிவி சார் வந்துருக்கா சொன்னாங்க. எஸ்பி சார் ரொம்ப நன்றி சார். நான் பிறந்த வயதிலிருந்து காதில் உங்கள் குரல் தான் கேட்டுட்ருக்கு. ஆனால் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் எந்த ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்ததில்லை. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். லிவிங் லெஜண்ட், இந்தியாவின் குரல், ப்ரைட் ஆஃப் இந்தியா என்று எத்தனை பட்டங்களை கொடுத்தாலும் அத்தனை சிறப்புகளுக்கும் தகுதியான இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை மேதை எங்கள் அண்ணா மரியாதைக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த அவையில் நான் உரையாற்றுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூர்காங்கிற இந்த படம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த நகைச்சுவை படங்கள் மாதிரி உறுதியாக இருக்காது. நான் டப்பிங்கில் பார்த்தேன், என்னுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தேன். இன்ட்ரெஸ்ட் காரணமாக மற்றவர்களுடைய ஒர்க்கையும் பார்த்தேன். யூஸ்வலாக ஹியூமருக்கு எப்படியெல்லாம் இலக்கணங்கள் உண்டோ அதெல்லாம் அந்த கிராமரெல்லாம் உடச்சி பிரமாதமான முறையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் சாம் ஆண்டன். எங்களுக்கு ஒரு மீட்டர் உண்டு, காமெடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அளவு உண்டு. எப்படின்னா எதை யார் ரசிக்கிறாங்களோ அந்த இடத்துல அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சாம் ஆண்டன் ஒரு விஷயத்துக்கு குலுங்கி சிரிச்சார்னா அது வெகுஜனங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகைச்சுவை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மீட்டர் உண்டு. படம் முழுக்க பிரமாதமான ஒரு நகைச்சுவை இந்த படத்தில் இருக்குது. யோகி பாபு வந்து தன்னைத்தானே ரொம்ப சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்கிட்டு மிக வலிமையான கதாபாத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நகைச்சுவை கலைஞன். ஸோ இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட மற்ற
என்னுடைய சக கலைஞர்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் 4 Monkeys ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறாங்க. மகாத்மா காந்தியே மங்கியை வச்சு தான் அடையாளம் காட்டினார், தீயதை கேட்காதே, பேசாதே, சொல்லாதே அப்படிங்கிறதுக்கு. ஸோ மங்கீஸ் இந்த இடத்துலையும் லாபத்திற்குரிய மங்கீஸ்களாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். கிஷோர் சார், ரூபன் சார், சாம் ஆண்டன், இந்த மொத்த திரைப்படத்துடைய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் கூர்காங்கிற இந்த படம் மிக மிக வெற்றி படமாக அமையும். உறுதி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில். எஸ்பெஷலி வித் யோகி பாபு அண்ணன், மயில்சாமி அண்ணன், சார்லி அண்ணன், மனோபால் அண்ணன், அந்த ஆல் சீனியர் ஆர்டிஸ்ட். ஒரு என்ஜாயபுளான ஃபிலிமாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம், தி என்டையர் டீம். என்னோடய லாஸ்ட் ப்ராஜெக்ட் சிகைக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவான ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படமும் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ். இட் இஸ் வண்டர்ஃபுல். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பிபி சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சித்தார்த் சார் அண்ட் கதிரேசன் சார், எல்லாருமே எல்லாரும் பெரிய மென்ஷன் பண்ணும். அண்ட் லிப்ரா ப்ரொடக்ஷன் சந்திரசேகரன் சார், தேங்க்யூ ஃபார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஸ்டேஜில். அண்ட் பாபு சார், நான் அதை அப்படியே லைனாக வந்துடுறேன், பாபு சாருக்கு வரேன். ஏன்னா மற்றவங்களுக்கு தேங்க் பண்ணிடுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, ஒரு 2-3 டேரக்டர்ஸ் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள நான் மேடைக்கு கூப்பிட முடியல, சாரி. ஏன்னா தர்மபிரபு டேரக்டர் இருக்கார், அப்புறம் தாஸ் ராமசாமி இருக்கார், அப்புறம் சினிஷ் இருப்பாப்ல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சாரி நம்ம மேடைக்கு கூப்பிட முடியல. ஏன்னா எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 12 o'clock ஷோ ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் பேசி முடிச்சிடறேன். அண்ட் கூர்கா இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபன்னான ஐடியா, க்ரேஸியாக ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அதுவும் 100 அந்த டைமில். ஸோ அப்படி ஆரம்பித்தோம், இப்போ இங்கே இருக்கோம். அண்ட் படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோடய டீமுக்கு. ஏன்னா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே புதுசு, இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பண்ணவங்க. ஸோ என்னோட போன படம் ஒர்க் பண்ணவங்க எல்லா பசங்களும் அடுத்த படம் பண்ண போயிட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் பெட்டர். இப்போது இந்த படம் வந்து எல்லாம் புதுசு, ரொம்ப கஷ்டம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. 34 days ஷூட் பண்ணோம். ஸோ பக்காவாக வேலை செஞ்சாங்க, தேங்க்யூ. அதுக்கடுத்து என் டீமு, என் ஃபேமிலி இருக்காங்க, பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி எங்கள் அப்பா இறந்தனால ஆக்சுவலி June 18th அன்றைக்கி இது நடக்கிறது. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தேங்க்ஸ் மை மாம், சித்தி, ஹில்டா சித்தி இருக்காங்க அவங்க, அப்புறம் மீனா என் ஒய்ஃபு இன்றைக்கி வர முடியல. ஸோ அவளுக்கும் பெரிய தேங்க்ஸ், பெரிய சப்போர்ட் எனக்கு. அண்ட் கூர்கா பற்றி இன்னும் என்ன சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே. பாபு சார்கிட்ட போய் டேட்டு கேட்டோம். அவர் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல, எப்போ வேணும்னு மட்டும்தான் கேட்டார். அண்ட் பாபு பற்றி நான் மெயினாக பாபு சார் பற்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த படம் பண்ணும்போது அவர் வெயிட்டு குறைஞ்சிது, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வேறு யாருக்கு அப்படி கொடுத்துருப்பாருன்னு தெரில. எனக்கு தெரியும், எனக்காகவும் சரி ரூபனுக்காகவும் இந்த படத்துக்காகவும் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா அவர் வந்து இப்போது பிஸியாக இருக்கார், எல்லா படமும் பண்ணுறாரு. அதை தாண்டி இஸ் அ குட் சோல், இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் பை பர்சன். ஏன்னா அவரால் நிறைய படங்களுக்கு வந்து சரி இப்போ டேட்டு கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்றது காரணம் என்னென்னா, அவர் எல்லாரையும் பிடிக்கும் அவருக்கு. ஐயோ இப்போ சாம் வந்திருக்காரு, அவருக்கு டேட்டு கொடுக்கணும், இவர் வந்திருக்காரு, அவருக்கு டேட்டு கொடுக்கணும் அப்படின்றதுலேயே அவர் எல்லாருக்கும் டேட்டை கொடுத்துட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். ஏன்னா நானே நிறைய கோவப்பட்டிருக்கேன், என்ன இப்போ லேட்டாக வராரு அப்படின்னு பார்த்தா அவர் அங்கே வந்தாருன்னா 5 hours மேலே நமக்கு வேலையே இருக்காது, கடன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். தேங்க்யூ பாபு சார். இதை நான் ஸ்டேஜில் சொல்லணும்னு இருந்தேன், ஸோ சொல்லிட்டேன். ஸோ பாபு சார், அப்புறம் என் டீமு, அதை நான் எல்லா படத்துலையும் சொல்கிறதா, நம்ம பசங்க தான், கிருஷ்ணா, ரூபன், இப்போ மியூசிக் டைரக்டர் ராஜ் ஆரியன். ராஜ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 10 years தெரியும். ஒரு அபண்டன்ட் டேலண்ட் அந்த மனுஷன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ எப்பயாவது எனக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சா என்னால் பண்ண முடியும்னு ஐ தாட் இதுதான் கரெக்டான டைம்னு. ஸோ தேங்க்யூ ராஜ், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிசி பிரபு சந்திரசேகர் மாஸ்டர், அவர் வந்து பிசின்னு அவர் வச்சுருக்காரு இந்த படத்துக்காக. அவரும் ஒரு ஃபன், நம்ம டீம் மாதிரியே வந்து ஒரு பெரிய ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யுவர் டைம். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் பீப்புள். ஏன்னா எனக்கு போன படத்தை 100ல் வந்து நிறைய இது இருந்தது. நீங்கள் எல்லாருமே ஆன்லைன் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது தான்
இன்றைக்கி ஆக்சுவலி வந்து எனக்கு 100ன்னு ஒரு படம் வந்து இன்னொன்று என்னென்னா, நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டோம் நானும் ரூபனும். இந்த டீசர் ரிலீஸ் ஆகும்போது வந்து 100 ரிலீஸே ஆகலை ஆக்சுவலி. அதுலேயே ஃப்ரம் த டேரக்டர் ஆஃப் 100ன்னு போட்டிருந்தோம் ஒரு தைரியத்தில். அதை வந்து ஹிட் ஆகி கொடுத்தது ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் மயில்சாமி சார், சார்லி சார், மனோபாலா சார் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போது டோனி இருக்கார், நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, ராஜ் பரத் அவரும் இருக்கார், எல்லாருமே தேங்க்ஸ் லாட். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். குட் கவர்ஸ் தேட்டருக்கு வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஐ கெஸ் யூல் லைக் இட். தேங்க்ஸ். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. மேடை அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பிபி சார், இங்கே அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், கதிரேசன் சார் மற்றும் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வந்து வணக்கம். 4 monkeys இது எப்படி நடந்துச்சுன்றது தெரியல. ஒரு நாள் 100 படத்தோட எடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு மிட் நைட் ஒரு 3 மணிக்கு நானும் சாமும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்கிட்ட சொன்னேன். நல்லா இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அங்கே வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு கதையை ஆரம்பித்து யோகி பாபு அவங்க அண்ணனை வச்சு லீடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சரி, ஓகே, இது பண்ணலாமா, யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இல்லை, வெளியில் போய் கேட்குறதுக்கு ஒரு கூச்சம், என்ன இந்த ஐடியாவை யாரை நம்புவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரதர் கிஷோரை வந்து கேட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோஎட் கொடுத்தாரு. ஏன்னா எங்ககிட்ட யார்கிட்டையுமே ஒரு பைசா கிடையாது. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது முதலீடு கண்டிப்பாக முக்கியம். அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு கிஷோரோட பெரிய சப்போர்ட் இருந்தது. அண்ட் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பாபுன்கிட்ட போய் கேட்டோம். அவர் இம்மிடியட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து 35 days டேட் கொடுத்தாரு. அதுக்கு மேலே அதுவாக எல்லாமே வந்து தேடிச்சு. ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனாவோ இல்லை ஒரு க்ரூ மெம்பராகவோ வேலை செஞ்சதை விட ஒரு ஃப்ரெண்டாகவோ அப்படி வந்து இருந்தது தான். அதுக்கு காரணம் நாங்கள் சேர்த்து வச்சுருக்க நானும் சாமும் இல்லை இந்த இந்த 4 monkeys இவங்க சேர்த்து வச்சுருக்க நட்புன்னு தான் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா யாருமே வந்து அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்ற இதில் இல்லை. எல்லாருமே வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுவுமே மீறி இன்றைக்கி வந்து விழாவின் நாயகன் ராஜாரின் அவங்களோட படம் முதல் படம் இது எனக்கு அவர் ஒரு நல்ல ஒரு டேலண்ட். ஆனால் அந்த டேலண்ட்டுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும் போது தான் வந்து இருக்கும். அது வந்து வெளியில் தெரியும். அதுக்கு வந்து ஒரு நல்ல நேம்ஸ் பிராண்டு வேணும். அந்த இடத்துல நாங்கள் ஒரு லிரிக்காக வந்து ஒரு பிக் நேம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது நேமாக மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சிவகார்த்திகேயன், விக்னேஷ் சிவன், அருண்ராஜா, ஜி பிரகாஷ், இந்த மாதிரி நண்பர்கள் ஒரு கூட்டம் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஆல்பம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆல்பம் நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராஜாரன் இஸ் அ வெரி குட் டேலண்ட். அவர் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு அவசியம். இந்த படம் அந்த பாட்டு பேசும் படம். இது வந்து இந்த படத்தில் லாஜிக்ஸ், லூப் ஹோல்ஸ், வார்ம் ஹோல்ஸ், பாட் ஹோல்ஸ், பிளாக் ஹோல் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இருக்கணும். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இந்த படத்தை தேட்டரை விட்டு வெளியில் போகணுன்றது மட்டும்தான் நோக்கமாக இந்த படத்தை எடுத்தது. அது வந்திருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இருக்கிறத எழுதுங்க. ஏன்னா படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை வந்து எடுத்து முடிக்கிறதுக்கு மீறி வந்து இது ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கான ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்குதா இல்லைன்னு தெரியல. அதை சப்போர்ட் பண்ண வந்த ரவீந்திரன் சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கும் மேலே கடவுள் விட்ட வழி, இந்த படம் வந்து கண்டிப்பாக கரெக்டான
ரீச் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்குமே முதல்ல என்னோடய வணக்கங்கள். அதில் ஒரு விட்னஸாக நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூர்க்கா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூபன் சொன்னது வந்து இதில் நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பண்ணிடலாங்க, நம்ம அப்போ தான் எடிட் பண்ணி கொடுங்க, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். கனா எடிட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்போது நீங்கள் எனக்கு எப்போ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்துட்றேங்க அப்படின்னேன். ஆனால் அவர் படத்துக்கே இன்னும் அவர் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுக்கலன்னும் போது பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாருன்றதில் ரூபன் வந்து அங்கே நிற்கிறார் அவர். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ரூபனோட டேலண்ட் அண்டு அவரோட நல்ல மனசு, அவர் வந்து ஒரு படத்துக்கு எடுத்துக்கிற ஒரு சிரத்தை, ஒரு ப்ரொடியூசராக இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு முதல்ல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறையா வரணும், அப்போ தான் என்ன மாதிரி இயக்குனர்களுக்கு நிறையா படம் கிடைக்கும். நாளைக்கு நிறையா உதவி இயக்குனர்கள் படம் பண்ணணும். இன்றைக்கி நண்பர்களாக சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும். இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படம் ஜெயிச்சா தான் இன்னும் 4 ப்ரொடியூசர்ஸ் புதுசாக வருவாங்க, அவங்களுக்கு ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கதை சொல்லுவாங்க, அவங்க படமும் நாளைக்கு படமாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுருக்கிற நண்பர்கள் 4 பேர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சாம் ஆண்டன் பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து பாடலாசிரியராகவும் அப்போது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஜிகர்தண்டாக்கு அப்புறம் எனக்கு எந்த படமும் இல்லை பாட்டு எழுதுறதுக்கு. பட் எல்லா பாட்டுமே எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. பீட்சா நல்லா இருந்துச்சு, பீட்சா 2 நல்லா இருந்துச்சு, ஜிகர்தண்டா நல்லா இருந்துச்சுன்னு எல்லோரும் பாராட்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு ப்ரொசீடாகவே ஆகலை, முன்னாடி போகவே இல்லை. ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஜிவி சார் எனக்கு பழக்கமானார். அவர் வந்து நம்பிக்கையில் கூப்பிட்டு சாம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சாம் எந்த வார்த்தையுமே கேட்கல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காரு, பாட்டு எழுத தெரியுமா தெரியாதா எதுவுமே கேட்கல. அவரை கூட்டிகிட்டு போய் ஸ்பாட்டில் ஒரு வாரம் உட்கார வச்சு அங்கே என்னென்ன கதைங்கிறத அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட் பிரேக்கில் வந்து சொல்லுவார். ப்ரோ இப்படி ஒன்று இருக்கலாம், இப்படி ஒன்று இருக்கலாம்னு சொல்லிட்டு போவார். அது மட்டும்தான் அவர்கிட்ட. ஏன்னா புதுசாக வர்றவங்கள நம்புறது தான் எனக்கு தெரிஞ்சு சாம் ஆண்டனோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய புதியவர்களை உங்களுக்கு நண்பர்களாகவும் உங்களுக்கு உங்கள் மேலே கிராட்டிடியூடு இருக்கிறவங்களாகவும் மாற்றுன்ற இது இருக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூடில் தான் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் சாம் ஆண்டன், ஒரு பாடலாசிரியராக ஜிவி சார் சொல்லி. ஸோ அந்த ஒரு கடமைக்காகவும் தாண்டி ஒரு அன்புக்காக, ஏன்னா அவர் அந்த பாட்டு கொடுக்கலன்னா எனக்கு அடுத்தடுத்த பாடல்கள் கிடச்சிருக்காது ஒரு பாடலாசிரியராக. அது ஒரு மிகப்பெரிய கதை. எல்லாமே ஒரு கயாஸ் தான். யாரோ ஒருத்தர் ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்டில் தான் ஒவ்வொருத்தங்களும் வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை, முதல் நம்பிக்கை வந்து சாம் கிட்டேருந்து எனக்கு வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சாம். இந்த படத்தில் 2 பாட்டு நான் பாடியிருக்கேன், ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் ராஜ் ஆரியன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு தீம் ஒன்று இருக்குது, அது அப்புறம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோவில். தீம் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஒரு ட்ராக், நல்ல மியூசிக்காகவே நல்லா பண்ணியிருக்காரு ராஜ். அண்டு பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜாலியான ஒரு படத்துக்கு, காமெடியான ஒரு படத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் பாட்டு அப்படின்றதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கான எல்லாமே ராஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரோ, உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், கால்ஸ் வரும். கேட்டாங்க மியூசிக் டைரக்டர் யாராவது தெரிஞ்சாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ உங்கள் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உங்களோட திறமையை பார்த்து அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்டு மறுபடியும் சாம், ரூபன் 2 பேருக்கும் நன்றி. வசந்த் அவரும் டார்லிங் படத்தில் எனக்கு அவரை பழக்கம். ஸோ அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். கிஷோர் சார் அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். நான் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரிலீஸ் பண்ணுற லிப்ரா சந்திரசேகர் சார், நட்பு நாயனன் தெரியுமா படத்தோட ப்ரொடியூசர், அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் டிஸ்ட்ரிபியூஷனில் வராரு. ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் சார், பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தேங்க்யூ. அவர் இப்போ தான் 100ன்னு ஒரு ஆக்ஷன் படம் செம்மையாக எடுத்துருக்காரு. அவரை போயிட்டு இப்படி சொல்கிறீங்க. அதாவது எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் அப்படின்னா வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை யோகி பாபு சார் ரொம்ப அழகாக பண்ணி சூப்பராக பண்ணி கலக்கியிருக்காரு. அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மற்றும் அனைவருக்கும், இந்த ஸ்டண்ட் டீம் இல்லாமல் இந்த டோட்டல் இந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்ன தேங்க்ஸ். குர்கா டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக வந்து எல்லாம் ஒரு ஜாலியான டீம். ஒரு ஜாலியான ஒரு படத்தை ஒரு மக்களுக்காக ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக தான், ஜாலியாக எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய படமாக இருக்கும்.
ஏன்னா சாம் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூமரு நல்லா பண்ணுவாப்புல. ஓப்பனிங் படத்துலேருந்து டார்லிங்காக இருக்கட்டும், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, இப்போ வந்து 100 படம். இதில் என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னா 4 ஃப்ரெண்ட்ஸுகள் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து மெயின் ஹெட்டாக இருந்து கிஷோர் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக இருக்கார். ஸோ அவருக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் 4 Monkeys டீமுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ உங்களோட உட்காந்துருக்கேன். இட்ஸ் அ வெரி ஹானர். சாம் பற்றி சொல்லணும், 3 வார்த்தை தான். ஓகேடா, மாஸ்டா, சூப்பர்டா. அந்த மாஸ்டா வர வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. அவர் மாஸ்டா சொல்லிட்டாங்கன்னா ஓகே லாக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் சாங் போகலாம் அந்த மாதிரி. அப்புறம் அருண் ராஜா சார் நான் சொல்லியே ஆகணும். கூப்பிட்டோம், வந்து லிரிக்ஸு எல்லாம் படித்து காட்டுவாங்க, சார் பாடி காட்டினார். எனக்கு அதுவே செம்ம எனர்ஜி. அது பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் 4 Monkeys ரூபன் சார், அப்புறம் கிருஷ்ணன் சார், கிஷோர் சார், எல்லாருக்கும் நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.